லண்டன் மாநகரின் வெம்ப்லி அரங்கத்தில் 100க்கும் மேற்பட்ட தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் லண்டன் வாழ் தமிழர்கள் தங்களது குடும்பத்துடன் பங்கேற்றனர். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக லண்டனில் வாழும் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் அங்குள்ள இந்திய தூதரகத்தின் முன்பு போராட்டம் நடத்தினர். போராட்ட காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் நடந்து வரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவாக இங்கிலாந்தின் போர்ன்மவுத் நகரில் வசிக்கும் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர தீர்வு வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அழிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரங்களுடைய எல்லா இந்த ஆரம்பிச்சிருக்கிற விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தப்படும் நினைக்கிறேன். நம்ம ஊர்ல இப்போ பர்டிகுலராக சொல்லப்போனால் மாடு அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு குவைத்தில் உள்ள தமிழர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எல்லாரும் சார்பாக நானும் கேட்டுக்கிறேன். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இதை ஆரம்பித்த மாணவர் எழுச்சி எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக துபாயில் உள்ள ஜபீல் பார்க்கில் நடைபெற்ற போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அடுத்த தலைவர் நீதாங்க. ஹலோ தலைவரே உட்காருங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கத்தாரின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சொல்லிக்கிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக எல்லாம் கூடியிருக்காங்க கத்தார்ல. எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சவுதி வாழ் தமிழக மீனவர்கள் உட்பட பல்வேறு தமிழ் அமைப்பினர் போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். குழந்தைகளா வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அழிக்கிறது மூலம் நம்ம வருங்கால சன்னதிகள், அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு உண்மையான பால், அதாவது சத்தான பால் கிடைக்காது. அவங்க வந்து ஆசிரியர்கள் வந்து பால் மாட்டை இறக்குறது காரணம் அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் ஜல்லிக்கட்டை தடை போட்டு, அதாவது நாட்டு மாடுகளை அழித்து விட்டால் நம்மளுடைய பிசினஸ் நல்லதா இருக்கும் அப்படின்னு வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமா இவங்க உள்ள வந்தாங்க. ஸோ அதை இது பண்ணதுக்காண்டி தான் பீட்டாங்கிற ஒரு அமைப்பை உள்ள கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை தடை போட்டாங்க. இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ஒரு பீட்டா ஆளுதுன்னா நமக்கு சிஎம் யாரு? ஒரு பீட்டாட்ட இருந்து ஒரு 7 கோடி தமிழர்களை உங்களால காப்பாற்ற முடியாத லெவலில் நீங்க 120 கோடி இந்தியர்களை எப்படி காப்பாத்துவீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு 10 பேர் சேர்ந்த பீட்டாவில இருந்து உங்களை காப்பாற்ற முடியாத பட்சத்தில் நீங்க எப்படி ஒரு எதிரி நாட்டுகள்ல இருந்து எங்களை காப்பாற்ற முடியும்? ஜல்லிக்கட்டை எங்களுக்கு நடக்கும், அதுக்காண்டி உயிரையும் கொடுப்போம். பஹ்ரைன் நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அந்த வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அது எங்க பண்பாடு. We support ஜல்லிக்கட்டு. 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 வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். 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 ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்போம். ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்போம். ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்போம். ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்போம். ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்போம். ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்போம். பாருங்க தமிழனின் உணர்ச்சியை தூண்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க தமிழன் இத்தனை நாள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல மட்டுமே நடந்த இந்த விளையாட்டுக்காக இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே திரண்டிருக்கு. இதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எரியிற நெருப்பை உங்களால அணைக்க முடியாது. இதற்கு நிரந்தரமான தீர்வு, எங்களுக்கு தற்காலிகமான தீர்வு எதுவுமே வேண்டாம், நிரந்தரமான தீர்வு தான் வேணும். அந்த நிரந்தரமான தீர்வு வர வரைக்கும் தமிழனாக, இங்க உலக தமிழனாக என்னுடைய சப்போர்ட் நிச்சயம் இருக்கும். மெரினா அங்க தமிழ்நாடு பூரா போராட்டம் நடத்திட்டு இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் எங்களால இயன்ற உதவியை நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கோம், தயாரா இருக்கோம். என்ன உதவினாலும் எங்க கதவை தட்டுங்க, நாங்க திறக்கிறதுக்கு ரெடி. மாலத்தீவு தமிழ் நண்பர்கள் சார்பில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றது. அந்த வீடியோ காட்சி உங்கள் பார்வைக்கு. ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காணவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் சிங்கப்பூரில் நடைபெற்ற மாபெரும் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பங்கேற்றனர். போராட்ட காட்சிகளை தற்போது காணலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் உள்ள அரிசோனா மாகாணத்தில் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்டா, கடல் தாண்டினாலும் இந்தியன்டா, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்டா, கடல் தாண்டினாலும் இந்தியன்டா.
விடாதே 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 போராட்டத்தை விடாதே போராட்டத்தை விடாதே 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 போராட்டத்தை விடாதே போராட்டத்தை விடாதே அமெரிக்காவின் லூயிஸ்வில்லி நகரில் வசிக்கும் தமிழர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காளைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஆளுக்கு சோறு இல்லைனாலும் நாளைக்கு சோறு வச்சோம்டா. உறவுகளே உறவுகளே உலகமெங்கும் உறவுகளே தாழ்வோம் என்று நினைத்தாயா வாழ்வோம் என்று பகைத்தாயா தாழ்வோம் என்று நினைத்தாயா வீழ்வோம் என்று பகைத்தாயா. மாநில அரசும் மத்திய அரசும் தயவு செய்து அரசு வல்லுநர்களின் ஆலோசனைப்படி இதுக்கு இருக்கிற தடையை நீக்கி இமீடியட்டா ஜல்லிக்கட்டை நடத்தணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் ஹூஸ்டன் நகரிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றது. இதோ அந்த காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்திலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழர்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலத்தின் ராக்ஃபோர்ட் நகரத்திலும் அங்குள்ள தமிழ்ச் சங்கத்தினர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீனாவில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் தமிழ் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீட்டாவை தடை செய்து ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்திய காட்சிகளை காணலாம். ஜல்லிக்கட்டை பத்தின உங்களோட கருத்து ஏதாவது?
தமிழ்நாட்டில் இத்தனை நாளாக மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. அதுக்கு எந்த மத்திய மாநில அரசுகள் எதுவுமே வந்து உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. மாணவர்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து மத்திய மாநில அரசுகள் இதுக்கு சரியான தீர்வை காணணும்னு வேண்டிக்கிறோம். அதுக்கு ஆதரவாக தான் நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன போராட்டம் தான் இது. என்ன இதுக்கு யூஸ் அப்படின்னு நினைக்க எனக்கு தெரியல. ஆனால் எங்களால் முடிஞ்சதுக்கு எங்கள் இன மக்களுக்காக எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. அதுக்கு ஆதரவாக தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு அறவழியில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு சேதமும் பண்ணல. நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ யாரும் இல்லை. எங்கள் பேட்ச் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பீட்டா வந்து எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எங்கள் இனத்துக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட தென்கொரியாவில் உள்ள தமிழ் இளைஞர்கள் பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். அந்த காட்சிகளை காணலாம். செய்யக்கூடாது. அதுக்கு வந்து எங்களோட முழு ஆதரவு எப்போதுமே உண்டு. மாணவர்கள் போராட்டம் வந்து முக்கியமா வந்து ஒரு நல்ல முடிவை எட்டு வரை நம்ம போராடும். உங்களுக்கு வந்து எல்லா உலக நாட்டுல தமிழ் இல்லாத இடமே கிடையாது. எப்பயுமே எங்கேயுமே கிடையாது. எல்லா நாட்டுல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் வரும், வந்துட்டு தான் இருக்கும். தமிழ் வெல்லட்டும். வாழ்க தமிழ். ஜல்லிக்கட்டுக்கு நாம் ஆதரவு தெரிவிப்போம். ஜல்லிக்கட்டின் பின்புறத்தில் நமது விவசாயம் மற்றும் நமது தமிழ் கலாச்சாரம் அடங்கியுள்ளது. எனவே நமது தமிழ் கலாச்சாரத்தை நாம் இளைஞர்களை நாம் ஒன்று சேர்ந்து காப்பாற்றுவோம். நமது தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நம் வருங்கால சந்ததிகளாகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் இறுதி மூச்சுள்ள வரை போராடுவோம். போராடி வெற்றியும் பெறுவோம். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது நாம் தமிழாக இருக்கிறோம். வாழ்க தமிழ். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேசிய நார்வே வாழ் தமிழர்களின் வீடியோவை தற்போது காணலாம். எல்லா ஐடென்டிட்டியும் இருக்கு. பட் ஐடென்டிட்டி ஒவ்வொன்றையா அழிக்கணும்னா அந்த ஆதார் அட்டை, இந்த நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்று கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒவ்வொன்றா அழிச்சிட்டோன்னா எல்லாத்தையுமே ஒரே கலர், எல்லாருமே ஒரே பீப்புள், அப்படி இருக்க முடியாது. இது வந்து டைவர்ஸான ஒரு கல்ச்சர். அது நம்மளோட ஐடென்டிட்டி இதுக்காக பிரிஞ்சு வரமா வரலையா அப்படின்றது அது அடுத்த விவாதம். பட் நம்ம ஐடென்டிட்டியை காக்குறதுக்கு போராடியே ஆகணும். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு அளித்து ஹாங்காங் வாழ் தமிழர்கள் அங்குள்ள இந்திய தூதரகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவை இந்திய பிரதமருக்கு அனுப்பி வைக்குமாறும் இந்திய தூதரிடம் அவர்கள் வலியுறுத்தினர்.